நம்ம மனசில் அன்கம்ப்ளீட்டட் தாட்ஸ் ஒன்று வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது ஏன் தெரியுமா? சைக்காலஜிக்கலாக இதை ஜிகானிக் எஃபெக்ட்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம பிரெயினுக்கு கம்ப்ளீட் ஆன கான்வர்சேஷனை விட கம்ப்ளீட் ஆகாத கான்வர்சேஷன் தான் லூப்பில் ரன் ஆகிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல பேசணும்னு வரும்போது எய்தர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம். நம்ம ஏதாவது விஷயத்தை நம்ம சொல்லணும்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் போயிடும். தனியாக வந்ததுக்கப்புறம் நமக்கு தோணும், ஓ இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணியிருக்கலாமோ, இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து பிரேக் பண்ணி ஓப்பன் லூப்பில் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம தடுமாறி விட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது சொல்யூஷன் இருக்குங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டெய்லி மார்னிங் நம்ம எழுந்த உடனே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பில்ட் ஆகுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை அச்சீவ் பண்ணிட்டாலும் நம்மளோட டெய்லி லைஃப் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம ஏதாவது கன்வே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்வர்சேஷன் சூப்பராக கம்ப்ளீட் ஆகுங்க.